Hello my dear story lovers, welcome back to my channel GGS Library. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற கதை கணநேர வழுக்கல்கள். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். சமுதாயத்துல நடக்கிற நிகழ்வுகளை அடிப்படையா வச்சு யதார்த்தமான எளிமையான கதைகள் எழுதுற எழுத்தாளர்கள்ல சிவசங்கரி அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய இந்த கணநேர வழுக்கல்கள்ங்கிற சிறுகதையில ஒரு மூன்றாவது நபரோட வரவு ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்த எப்படி வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும், அப்படிப்பட்ட நபரை அது உறவோ இல்ல நட்போ ஒரு எல்லைக்கோட்டோட நம்ம நிறுத்திக்கணுங்கிறதையும், முடிஞ்சா விலக்கியே வச்சிடலாம் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிற கதை. இந்த கதையோட நாயகி அருணா அவளுடைய தோழி கைல்வெளியோட வரவால அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ள போய் தன்னோட புத்திசாலித்தனத்தால ரொம்ப சீக்கிரமா அந்த குழப்பத்திலேருந்து வெளியில வந்து அவளுடைய அன்பான குடும்பத்தை அணைச்சுக்கிறது தான் இந்த கதை. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? வாங்க. பெருசா ஆர்ப்பரிச்ச குக்கரை வெயிட்டால ஒரு தரம் குட்டிட்டு வெங்காய கூடைய அருணா எடுத்தப்போ பின்னால வந்து நின்று அவளோட இடுப்ப கட்டிக்கிட்ட ஸ்ரீதர், மார்னிங் அருண், காஃபி வேணுமே அப்படின்னா. அவனோட முதுகுல உப்பு மூட்டையா தொத்திக்கிட்டு இருந்தா 3 வயசு மது. காஃபியா? பல்லு கிள்ளு தேய்க்க வேணாமா? அதுக்குள்ள 2 பேரும் கிச்சனுக்குள்ள வந்து காஃபின்னு கேட்க தைரியம் வந்துடுச்சா? மது எட்டி அம்மாவோட முகவாய தம் பக்கம் திருப்புது. கண்களை மலர்த்தி ஆச்சரியத்தோட கேட்டது, நாளைக்குதான் பல்லு தேய்ச்சேனேம்மா, நீ மறந்துட்டியா? மகளை கீழே இறக்கி விட்ட ஸ்ரீதர் கைகளை தட்டி பெருசா சிரிச்சான். பாத்தியா, மதுவே சொல்லிட்டா, நாங்க நாளைக்கு நேத்திக்கு எல்லாம் பல்லு தேய்ச்சி முடிச்சாச்சு, நீ மரியாதையா காஃபி குடு. வயசுக்கு மீறின பேச்சு புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தாலும் இந்த நேத்து நாளைங்கிற பிரயோகத்தை மட்டும் சுத்தமா மக குழப்புறது அருணாவுக்கு சிரிப்ப வரவழைக்கவும் பொண்ணை இழுத்து அழுந்த முத்தமிட்டா. நாளைக்கு தேய்ச்சிட்டியா ராஜாத்தி? அப்ப சரி, நேத்திக்கு பல் தேப்பமா? குழந்தைக்கு சரியா பேசினவ குனிஞ்சு மெல்ல கண்ணடிச்சா. மதுமா, அப்பா பல்லு ஒரே அழுக்கா இருக்கு இல்ல? அவரை பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் கிளீனா பிரஷ் பண்ணி விடு பாக்கலாம். சின்ன பிள்ளையாட்டம் படுத்துனா பேச மாட்டேன்னு சொல்லிடு என்ன? ரொம்ப பெரிய மனுஷியா தன்னை மதிச்சு அம்மா பொறுப்பை கொடுத்ததுல குழந்தை டக்குன்னு கட்சி மாறுது. ஐயே, அப்பா பல்லு ஒரே அழுக்கு, நான் தான் பிரஷ் பண்ண போறேன். தர தரன்னு அவனை இழுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு ஓடிச்சு. உதட்ட கோணி அழகு காட்டிக்கிட்டே போன கணவனை பார்த்து இல்லாத காலரை தூக்கி விட்டுக்கிட்டா அருணா. டம்ளர்ல காஃபி கலந்து வச்சுட்டு பெரிய பாத்திரத்துல குழந்தைக்காக பாலை ஆற வச்ச பிறகு 3வது முறையா சப்தமிட்ட குக்கரை இறக்கி வச்சா. மறுபடி வெங்காய கூடையை எடுத்து கீழே வச்சுட்டு அருவாள்மணியை இழுத்து நிறுத்தி தரையில உட்காந்துக்கிட்டா. வாவ், இன்னைக்கு வெங்காய சாம்பாரா? தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உண்டா இல்லையா? ஸ்ரீதர் காஃபி எடுத்து உறிஞ்சினான். எல்லாம் உண்டு. மத்தியானம் டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா தானேன்னு தவறாம கேள்வி கேட்பீங்களே. அவ வெங்காயம் நறுக்குன நாழியில ஸ்ரீதர் ஆறி போயிருந்த பாலை சின்ன கப்புல துளி துளியா விட்டு குழந்தைய குடிக்க வச்சான். சீக்கிரமா குடி மதுமா, டிஃபனை பத்தி எல்லாம் இப்பவே பேசி பசிய கழப்பி விட்டுட்டா உங்க அம்மா. வக்கனையா சாப்பிட்டு என் தொப்பை கீழவே விழுந்துடுச்சு பாத்தியா? விழுந்த தொப்பைய அப்பாவும் மகளுமா கீழே தேடிக்கிட்டே ஹாலுக்கு போக வெங்காயம் கொண்டு வந்த கண்ணீர் கண்ணை மறைக்க அருணா சிரிச்சா. 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஹால்ல இருந்து டிவி சத்தம் கேட்டது. அருண், அழகழகா பொண்ணுங்க எல்லாம் ஜம்முன்னு எக்ஸசைஸ் பண்றாங்க, இங்க வந்து பாரேன். செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை நிறுத்தாம அருணா கத்துனா. எல்லாம் நீங்களே பார்த்து ரசிச்சுக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, என்னை தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ். காய் நறுக்கி முடிச்சு ஒரு அடுப்புல சாம்பாரையும் இன்னொரு அடுப்புல ரசத்தையும் வச்சவ கீழே கிடந்த காய்கறி குப்பைய சுத்தமா பெருக்கி முரத்துல அள்ளி கொல்லப்புறத்துல இருந்த கூடையில போய் கொட்டுனா. என்ன பண்றீங்க 2 பேரும்? சத்தமே காணோம். சொல்லிக்கிட்டே திரும்பினப்போ 2 பேரும் டிவி பாக்குறதுல ஆழ்ந்து போயிருக்கிறது தெரிஞ்சது. சோஃபால சாஞ்சுக்கிட்டு அவனும் பக்கத்துல இருந்த குட்டி நாற்காலியில மதுவும். கால் மேல கால் போட்டுக்கிட்டு மது உட்கார்ந்து இருந்த தோரணையால கவரப்பட்டு அருணா பக்கத்துல போனா. குழந்தைய அப்படியே தூக்கி அணைச்சுக்கிட்டா. என்னடா புரியுது உனக்கு? ரொம்ப தீவிரமா டிவி பார்த்துட்டு இருக்கிய. பாருங்க ஸ்ரீதர், இத தினம் காலையில கிளப்பி கிரஷ்ல விட்டுட்டு போறதுக்குள்ள துரு துருன்னு ரகல கலப்பிடும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயே திறக்காம ஊம கோட்டானாட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு.
குட்டி பொண்ணே, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும், நினப்பு இருக்கா? என்னவோ எண்ணெயும் சீயாக்காயுமா இப்பவே கண்ணுல விழுந்துட்ட தினசுல மது ஒப்பாரி வைக்க ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்தினான். ஐயே, இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? அசட்டு பாப்பாங்க தான் அழும். நாங்க ரொம்ப சமத்துப்பா, அழவே மாட்டோம் தெரியுமா? நாம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாமா மது? அழுகையை நிறுத்தாமலேயே மது தலையாட்ட அது கன்னத்துல ஒரு முத்தத்தை பதிச்சு கீழே இறக்கி விட்டா அருணா. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர், நம்ம மது தானா டவல்ல எடுத்துக்கிட்டு உடனே பாத்ரூமுக்கு போயிடுவா, கொஞ்சம் கூட படுத்த மாட்டா. நீங்க தான் டிவி பாத்துக்கிட்டு டிலே பண்றீங்க பாருங்க. உங்களுக்கு முன்னால அவ டவலோட பாத்ரூம்ல நிக்க போறா பாருங்க. அம்மா பேச்சுனால குஷியான மது துண்டு எடுக்க படுக்கை அறைக்குள்ள ஓட கிச்சனை பார்த்து நடக்க துவங்குன அவளோட கைய பிடிச்சு நிறுத்தினா ஸ்ரீதர். இரு இரு, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே குளிக்க போறோம், ஒருத்தருக்கு மட்டும் கன்னத்துல கொடுத்தா எப்படி? ஆனாலும் ரொம்பத்தான் ஓர வஞ்சனப்பா உனக்கு. அருணா மகிழ்ச்சி மாறாத முகத்தோட அவனை பார்த்து சிரிச்சா. ஆசைய பாரு, சின்ன குழந்தைக்கு சரியா? எதுக்கு எடுத்தாலும் மதுவோட நீங்க போட்டி போடக்கூடாது. நாளையில இருந்து ஆபீஸுக்கு போறதை நிறுத்திட்டு நீங்களும் கிரஷுக்கே போங்க. பாட்டில்ல பாலும் பிஸ்கட்டும் பேக் பண்ணி தரேன் என்ன அப்படின்னு கேட்டாலும் போற போக்குல அவனோட தலைமுடிக்குள்ள விரல விட்டு லேசா முகத்தை நிமிர்த்தி நெத்தியில முத்தம் ஒன்ன பதிச்சுட்டு தான் போனான். காய்ச்சின எண்ணெய கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு அருணா பாத்ரூம்குள்ள நுழைஞ்சப்போ பக்கெட்ல ஸ்ரீதர் வெந்நீரை பதமா விளாவி வச்சிருந்தான். ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மதுவோட தலையில வச்சவ உடனே கைய உதறிக்கிட்டா. அடட, மறந்தே போச்சு, காலையில இருந்து நீ டாய்லெட் போகவே இல்லையே மது. என்ன ஸ்ரீதர், நீங்களாவது சொல்லக்கூடாதா? என்ன சொல்லணும், அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு. அருணா ஆச்சரியமா பார்த்தா. அப்பவே வா? யார் கழுவி விட்டாங்க? ஸ்ரீதர் ரொம்ப பெருமையா நான் தான் அப்படின்னா. நிஜமாவா? நிஜமாதான். நீ கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருந்தியா, அதனாலதான் கொண்டு போய் விட்டுட்டு கழுவியும் விட்டுட்டேன். தொடர்ந்து குழந்தைக்கு எண்ணெயும் சீயாக்காயும் தேய்ச்சு தண்ணீர் விடும்போது மதுவை நகர விடாம பிடிச்சுக்கிட்டான் ஸ்ரீதர். டவலால தலையை துவட்டி குழந்தையோட உடம்பு முழுக்க பவுடர் ஒத்தி விட்டா அருணா. ஃப்ராக்க உடுத்தி மறுபடி அவளோட குட்டி நாற்காலியில உட்காத்துனவ டிவி பாத்துக்கிட்டு இருக்கண்ணம்மா, நான் போய் மம்மு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சா. ரோஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி தனியா எடுத்து வச்சிருந்த வேக வச்ச உருளைக்கிழங்குல 2 கிழங்க ஒரு சின்ன தட்டுல வச்சு கிண்ணத்துல நெய் பருப்பு போட்டு துளி ரசம் விட்டு சாதம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா. இடுப்புல சுத்தின டவலோட பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்த ஸ்ரீதர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சரியா குளிக்க முடியுது. ஆற அமர தேய்ச்சி குளிச்சு 1 கிலோ போல அழுக்க எடுத்துட்ட மாதிரி உடம்பு கூட இழைச்சு போயிட்டது மாதிரி தோணுது. அருண், நீயும் போய் கொஞ்சம் இழைச்சிட்டு வாயேன், 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லவும் மது ஓடி வந்து அப்பாவை கட்டிக்கிட்டா. நானும் அப்பாவும் தான் கிளீனா இருக்கோம், நீ சரியான அழுக்கு முட்டை அம்மா, எனக்கு அப்பாவே சாதம் விட்டுவாரு இல்லையாப்பா? வெரி குட் சொல்லிக்கிட்டே அருணா கிட்ட இருந்து பாத்திரத்தை வாங்கிக்கிட்ட ஸ்ரீதர் ஸ்பூனால மதுவுக்கு ஊட்டி விட்டு நடுவுல தன்னோட வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டான். என்னமோ செய்யுங்க, யார் சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது, கிண்ணம் இப்ப காலி ஆயிடணும் தெரியுதா? சமைச்சதெல்லாம் டேபிள்ல அழகா அடுக்கி வச்சு சாப்பிட தயாரா தட்டுகளையும் வச்சுட்டு அருணா குளிக்க போனான். பாதி குளிச்சிட்டு இருக்கும் போது கதவு தட்டப்படுது. அருண், யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க, உன்னை பாக்கணுமா? என்ன தேடிட்டா? ஏதாவது சோப்பு சானிட்டரி டவல் விற்கிற சேல்ஸ் உமனா இருக்கும், நீங்களே ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்களேன் ஸ்ரீதர். அது இல்ல, உன்னதான் பாக்கணுமா, பிடிவாதமா நிக்கிறாங்க. பேர் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்னும் நான் கேட்கல. கஞ்சி ட்ரம்முக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி வெறப்பா நின்னுகிட்டு, இது அருணா வீடு தானே, நான் அவளை பாக்கணும் அப்படின்னு அதை விட வெறப்பா கேட்டாங்களா? பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். பொய்யான பயத்தோட கிசுகிசுப்பா ஸ்ரீதர் விளக்குவும் ஓ அப்படிங்கிற தவிப்போட அருணா வாயில விரல வச்சா. கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு பாப் தலையோட பார்க்க மெல்லுசா இருக்காளா? அத்தனை விவரம் எல்லாம் நான் பார்க்கல, வேணா இன்னொரு தரம் போய் விளையாடாதீங்க ஸ்ரீதர், அது கயல்விழியாதான் இருக்கும். வரேன்னு சொன்னவ இன்னைக்கே வந்துருவான்னு நான் நினைக்கல. கயல்விழியா? ஏதோ சரித்திர கதையில கதாநாயகி பேரா, அதை படிச்சிருக்கேனே. எதுல? அவன் யோசிக்கவும், ஐயோ விளையாடாதீங்கன்னு சொல்றேன் இல்ல, நேத்து நான் சொல்லல பாம்பேல இருக்கிற என்னோட காலேஜ் சிநேகிதிய ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சேன்னு, அவளாதான் இருக்கும். யாரு?
கல்யாணம் பண்ணிக்காம பெண்கள் உரிமை அது இதுன்னு நிறைய பேசுவான்னு சொன்னியே, அவளா? அவளேதான். உட்கார சொல்லுங்க, இதோ வந்துடுறேன். பரபரன்னு தண்ணீரை கொட்டிக்கிட்டு புடவைய அவசரமா சுத்தினபடி அருணா வாசலுக்கு வந்தா. ஹலோ கயல், சாரிம்மா, குளிச்சிட்டு இருந்தேன். ஓ, தட்ஸ் ஓகே. வெறப்பா இருந்த தோலை இன்னும் வெறப்பாக்கிக்கிட்டு குலுக்குன கயல்விழி, காலையில பிரமாதமா வேற வேலை ஒன்னும் இல்ல, சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு, நேத்து உன்னோட சரியாவே பேச முடியல, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த குலுக்கலும் அலட்சிய பேச்சும் சன்னமா சிரிப்ப உண்டு பண்ண ஸ்ரீதர் அவசரமா தலைய திருப்பிக்கிட்டான். அருணா சிநேகிதியோட பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டா. இதான் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதர், இது கயல்விழி, என்னோட காலேஜ் மேட். படிக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமானவளா இருந்தா. காலேஜ் பிரசிடென்ட் இவ தான். அதோட பேச்சு போட்டி, என்சிசி எல்லாத்துலயும் கயல் தான் முதல். வணக்கம் சொன்ன ஸ்ரீதர் மரியாதைக்காக எதிரில் அமர்ந்தான். என்ன சாப்பிடுற கயல்? காஃபி, டீ? அவ முடிக்கிறதுக்கு முன்னாடி கயல்விழி குறுக்கிட்டா. ஓ நோ, நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. காஃபில இருக்கிற கஃபீன் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா? 100 கப்ல இருக்கிற கஃபீனை தனியா எடுத்து ஒருத்தரை குடிக்க வச்சா ஆள் அவுட் ஆயிடுவாரு தெரியுமா? இந்த மாதிரி குப்பை ஜங்கு உணவெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. மறுபடியும் அவ தோலை விரைப்பாக்கி குலுக்க மறுபடியும் ஸ்ரீதருக்குள்ள சிரிப்பு வெடிக்குது. அடக்கிக்கிட்டான். சரி, என்ன பத்தின விவரம் எல்லாம் நேத்தே சொல்லிட்டேனே, உன்னை பத்தி சொல்லு. எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்க வேலை பாக்குற? கணவனை ஒரு தடவை நிமிந்து பார்த்துட்டு அருணா பெருமையோட விவரங்களை சொல்ல துவங்க ஸ்ரீதர் குழந்தைய தூக்கிக்கிட்ட எழுந்து நிக்கிறான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். ஒரு அடி எடுத்து வச்சவனை கயல்விழி தடுத்து நிறுத்தினான். உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர், நாங்க தனியா பேசிக்கிற மாதிரி எந்த சீக்கிரட்டும் இல்ல. உங்களை பத்தின விவரங்களை சொல்லுங்களேன், ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இது என்ன தலைவேதனை அப்படிங்கிற எரிச்சல் வெளிப்படையா தெரிய ஸ்ரீதர் மறுபடியும் சோஃபால உட்காந்தான். குழந்தைய காலை நீட்டி அப்படியே படுக்க வச்சான். பேரு, வேலை பார்க்குற இடம்னு வரிசையா கேள்விகளுக்கு இயந்திரத்தனமா அவளுக்கு பதில் சொன்ன பிறகு புருவங்கள் முடிச்சு போட கயல்விழி கேக்குறா, 2 பேருமே வேலைக்கு போறீங்களா? இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அருணா? அருணா கேள்வி புரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு, பிரச்சனைனா என்ன முழிக்கிற? வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயும் பெண்களோட பிரச்சனைகளுக்கு கேட்கவா வேணும்? குழந்தைய எங்க விட்டுட்டு போறீங்க? பக்கத்து தெருவுல ஒரு நல்ல க்ரஷ் இருக்கு, அங்கதான் விட்டுட்டு போறேன். இன்னும் 2 மாசத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்பாவும் அரை நாள் ஸ்கூல் முடிஞ்சப்புறம் பாக்கி நேரத்துல இந்த காப்பகத்துல தான் விடணும். கஷ்டம்தான், ஆனாலும் வேற வழி. ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு திடும்னு நினைவுக்கு வந்த மாதிரி அருணா சொன்னா, பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா இப்படி குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போறோமேன்னு தோணுது பாரு கயல், இது ஒண்ணுதான். ஆனா அதுவும் கூட பிறந்த 4வது மாசத்துல இருந்தே குழந்தைய இதே காப்பகத்துல விட்டுட்டு போறதுல பழகி போச்சு. வீட்டுலயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலயும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமா இல்லையா? இருக்குதான், ஆனா எத்தனையோ விஷயங்கள் யோசிச்சுதான் எங்களை மாதிரி பெண்கள் வேலைக்கு போறாங்க. அதுல வேலைக்கு போனா சிரமம் அதிகமா இல்ல போகாம வீட்டுல இருந்துட்டா அதிகமானு எடை போட்டு பார்க்கணும். எனக்கு 2யும் சமாளிக்க முடியுது. அந்த பேச்சு சலிப்ப தரவும் ஸ்ரீதர் மறுபடியும் எழுந்து நிக்கிறான். காஃபி தான் வேணான்னுட்டீங்க, ஏதாச்சும் கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம்ல? அருண், போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணினியே, அதையாவது அவங்களுக்கு கலந்து கொட. எழுந்திருச்ச அருணாவோட கைய பிடிச்ச கயல்விழி கேலி புன்னகை உதட்டுல நெளிய கேட்டா, நான் எப்பவுமே மனசுல பட்டதை பேசுறவ, அதனால கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர், அருணாதான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சிருக்காளே, அத கலந்துட்டு வர்றது சிம்பிள் வேலை தானே. நாங்க பேசிட்டு இருக்கதால ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது? அவ கேட்கவும், என்ன ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்விங்கிற வெறுப்பு இழையோட, என்னது அப்படிங்கிறா அருணா. அவர் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? ஏன் செஞ்சா என்ன? அவருக்கு சமமா நீயும் வேலைக்கு போறிய, உன் வேலைய அவங்களும் பகிர்ந்துக்கிறதுல தப்பு என்ன? சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. சமையல் வேலை முழுக்க நீ தானே செய்யற? ஆமா. துணி துவைச்சு வீடு கிளீன் பண்ண வேலைக்காரி இருக்காளா? ஆஹா, நானே தான். 2 பேருக்கு ஆள் எதுக்கு? காய்கறி மளிகை ஜாமான் அதெல்லாம் வாங்குறது நான் தான். பாக்கி வேலையிலையாவது உன் வீட்டுக்காரர் ஏதாச்சும் உதவி செய்வாரா? அப்படின்னு தயக்கமா தலையாட்டும் போது அருணாவோட முகத்துல சுரத்து நல்லா குறைஞ்சிருந்தது. ஸ்ரீதரோட பக்கம் திரும்பினா கயல்விழி. சொல்லுங்க சார், நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். கயல்விழியோட பேச்சும் கேள்விகளும்
கோபத்தை விட அதிர்ச்சியை அதிகமா எழுப்புனதுல ஸ்தம்பித்து ஸ்ரீதரன் மௌனமா இருந்த நிமிஷத்துல சுவருக்குள்ள நுழைய துளி இடுக்கு கிடைச்ச கரப்பாம்பூச்சி மாதிரி கைல்விழி நிமிர்ந்து உட்கார்ந்தா. எவ்வளவு படிச்சு எத்தனை பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பெண்கள் இன்னும் அடிமையாகத்தான் இருக்காங்க. ஆண்களுக்கு சமைச்சு போட்டு ஆண்களுக்காக சம்பாதிச்சு அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெத்து எதுலையும் சுதந்திரமே இல்லாத அடிமைங்க தான். இதுக்காக சில பெண்கள் தைரியமா போராடுறாங்க, சில பேரு என் தலையெழுத்துன்னு சலிச்சுக்கிட்டு வாய முடிக்கிறாங்க. ஆனா இப்படி கேவலமா இருக்கமேங்கிற நினைப்பு கூட தோணாம பல பெண்கள் அப்பாவியா இருக்கதாலதான் ஆண்களுக்கு தைரியமே வருது. நிலைமை ரொம்ப முத்தி போய் அடிதடியில கொண்டு விட்டு கடைசியில பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு ஏற்படும் போதுதான் பெண்களோட உரிமை சட்டம் அது இதுன்னு நினைப்பே பலருக்கு வருது. இந்த நிலை மாறணும்னா நீளமா பேசிக்கிட்டே போனவள கோபமா தடுத்தான் ஸ்ரீதர். நிறுத்துங்க மேடம், உங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே போறீங்களே, என்னமோ வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா பிரத்தியார் வாழ்க்கையில திடீர்னு தலையிட்டு வேண்டாத விமர்சனம் பண்றீங்களே. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து போயிட்டு வரீங்களா? ஏதோ பேச வாய் திறந்தவள மறுபடியும் குறுக்கிட்டு தடுத்தான். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அமைதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செய்து எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. ஒரு தரம் வேகமா கை கூப்பிட்டு வாசலை நோக்கி கைய காமிக்கவும் கயல்விழி எழுந்து நிக்கிறா. இப்படியெல்லாம் பேசுற ஆண்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். சோ அரண்டுடுவேன்னு நினைக்காதீங்க. காலம் மாறிக்கிட்டு வருது. இனியும் உங்க ஆம்பளை ராஜ்யம் தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்காதீங்க மிஸ்டர். ஓகே அருணா, நான் வரேன். இந்த மிரட்டலுக்கு பயந்து கோழையாயிடாத, அதான் நான் சொல்வேன். பாய். விரைச்ச கழி மாதிரி அவ நடந்து வெளியேறினா. சே, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைங்கன்னு நாங்களா கேட்டோம்? என்னவோ காப்பாத்த வந்தவங்க மாதிரி குட்டையை குழப்பிட்டு போறாளுங்க. வாசல் கதவை அரைஞ்சு சாத்தின ஸ்ரீதர் அருணா கிட்ட வந்து குனிஞ்சான். என்னம்மா அப்படியே உட்கார்ந்துருக்க? என்னமோ பேச தெரியாம ஒளறிட்டு போயிருக்கு, நீ அத போய் பெருசா? அருணா தடக்குன்னு எழுந்து நிக்கிறா. அவ ஒன்னும் ஒளரல. இத்தனை நாளா எனக்கு புரியாம இருந்தத புரிய வச்சுட்டு போயிருக்கா. உள்ளத சொன்னா உங்களுக்கு உடம்பு எரியுதாக்கும். எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அருண். இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா. கிடைக்கிற ஒரு நாளை ஏன் வீணாக்கணும், வா. அருணா அவனோட கைய தட்டி விட்டா. எனக்கு பசிக்கல ஸ்ரீதர், நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. அதான் எல்லா டேபிள்ல ரெடியா வச்சிருக்கேனே, போய் மகாராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க. சோஃபாவில சாஞ்சு தூங்கி போயிருந்த மதுவை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு படுக்கை அறைய நோக்கி நடந்தா அருணா. என்ன அருண் இது? அவ என்னமோ சொல்லிட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி கோச்சிக்கிற? காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்க, பசியாதான் இருப்ப, சாப்பிட்டுட்டு மத்தத பேசிக்கலாமே. விருட்டுன்னு திரும்பினா அருணா. தெரியுதுல்ல, காலையில இருந்து நான் தான் வேலை செய்யறேன்னு தெரியுதுல்ல. நான் ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா, காய்கறி அரிஞ்சு தரட்டுமான்னு வாயை திறந்து கேக்குறது தானே. இது வரைக்கும் ஒரு நாளாச்சும் அடுப்பங்கரையில எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் உருப்படியா வேலை தான் செஞ்சிருக்கீங்களா? யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்ன அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க. உங்களோட நான் சாப்பிட வர முடியாது. எனக்கு உதவிதான் செய்யல, தொந்தரவாது செய்யாம இருங்க. படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சு குழந்தைய படுக்க வச்சு தானும் பக்கத்துல ஒண்டி படுத்து கண்களை மூடிக்கிட்டா அருணா. ரொம்ப படபடப்பா இருந்தது. இது வரைக்கும் இப்படி கோபமா கத்துனது இல்லையேங்கிற குற்ற உணர்வு ஒரு வினாடி வந்து உடனே மறைஞ்சும் போனது. என்ன தப்பு? எப்போதாவது இதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். கல்யாணமான 4 வருஷமா தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். இத்தனை பொறுப்புகளும் என் தலையில தாங்கிற பிரங்கை கூட எப்படி எழாம போச்சு? உணராமலேயே இருக்கிற அளவுக்கு கண்ணு மறைச்சது எது? படபடப்பு கண்ணோரங்கள்ல நீர் பூக்களை பூக்க செய்யவும் அருணா அடி ஒத்தட்ட கடிக்கிறா. எச்சில் கூட்டி விழுங்கி ஆசுவாசப்படுத்திக்க முனைகிறா. புத்தியில இது நாழிகை படர்ந்திருந்த கோப மூட்டம் மெல்ல விலக சிந்தனை நிதானப்பட துவங்குது. என்ன ஆச்சு எனக்கு? எதுக்காக இந்த கத்தல் கத்துன? எவ்வளோ வந்து தூண்டி விட்டாங்கிறதுக்காகவா? இது நாள் வரைக்கும் பொறுக்க முடிஞ்ச பாரம் இன்னைக்கு திடும்னு சுமையா ஆகிறது எதுக்கு? ஒருவேளை சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் பாரம் எதுவும் இருந்தது இல்லையோ? அப்படின்னா ஒண்ணுமில்லாததையா பெருசுப்படுத்திட்டேன்? மூடின கண்கள் தாமா திறக்க அருணா எழுந்து உக்காந்தா. கயல்விழி கிட்ட பட்டியலிட்ட வேலைகளை நான் தான் செய்யறேன் அப்படின்னாலும் ஸ்ரீதரோட ஒத்துழைப்பு இல்லாம இதையெல்லாம் சுலபமா செய்ய முடியுமா? தினம் குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு வேணுங்கிறதையெல்லாம் பையில அடைச்சு காப்பகத்துல கொண்டு விடுறது அவர் தானே. இன்னைக்கு கூட துளியும் அசிங்கம் இல்லாம நானா இதை செய்யறதுங்கிற கர்வம் இல்லாம குழந்தைய டாய்லெட் போக வச்சு
கழுவியும் விட்டாரு. 10 மணி ஆபீஸா இருந்தாலும் எனக்காக முன்னாடியே கிளம்பி 9:15க்கு என்னை இறக்கி விட்டுட்டு முதல் ஆளா போய் ஆபீஸ திறந்து கொட்டடா கொடையடான்னு வருஷக்கணக்கா உட்கார்ந்துருக்கிறாரு. நாள் தவறாம சாயங்காலமும் என்னோட ஆபீஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போறாரு. ஈவினிங் அவர் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமேன்னு நானே தான் பக்கத்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் மளிகையும் வாங்கி வர்றேன். அவரா என்ன விரட்டினாரா இல்ல நான் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னாரா? இல்லையே. அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எப்பவாவது ஏதாவது குறை சொல்லியிருக்கிறாரா? மூச். லேட்டா எழுந்திருச்சு சில சமயம் முழு சமையல் சமைக்க முடியாம வெறும் ரசம் மட்டும் வச்சா கூட அதையும் விடாம கப்பலை வாங்கி குடிச்சு பிரமாதம் அருண் அப்படின்னு பாராட்டுவாரு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூங்கி எழுந்ததும் சலவைக்கு போட வேண்டிய துணிகளையும் இஸ்திரி செய்ய வேண்டிய துணிகளையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் லாண்ட்ரியில போட்டு சனிக்கிழமை அவருக்கு முழு விடுமுறை இருந்தாலும் கூட என்ன ஆபீஸ்ல விட்டு மதியம் 2 மணிக்கு வந்து அழைச்சிட்டு போய் இடைப்பட்ட நேரத்துல வீட்டை அழகா ஒட்டடை அடிச்சு தூசி தட்டி யோசிக்க அதிகமான வேலைகளை ஸ்ரீதரை செய்ய வச்சுட்டு தான் சும்மா இருக்கிறோமோங்கிற சந்தேகம் அவளுக்குள்ள எட்டி பார்க்க தப்பு பண்ணிட்டோமோங்கிற உதறலோட எழுந்தா அருணா. இத்தனை செஞ்சும் கூட கைல்விழி கேட்டப்போ ஒன்னையும் சொல்லி காட்டாம முழிச்ச அவனோட வெகுளித்தனம் நினைவுக்கு வருது. பதட்டத்தை அதிகப்படுத்துது. வேகமா வெளியில வந்தா ஸ்ரீதர் ஹால்ல இல்ல. சமையல் அறையில கையிலையும் முகத்திலையும் அரிதாரம் மாதிரி ஒட்டி இருக்க பாத்திரத்துல எதையோ போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருந்த கணவனை பின்னால இருந்து இறுக்கமா அணைச்சுக்கிட்டா அருணா. சாரி ஸ்ரீதர், என்னமோ தெரியாம கத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே வார்த்தைகள் புரிபடாம அவளோட குரல் நெகிழ்ச்சியோட வெளியில வருது. நீ எதுக்குமா சாரி சொல்ற? நான் தான் மடையன். இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே உபகாரம் பண்ணாம இருந்துட்டேன். இனிமே பாரு ஜமாய்க்கிறேன். இன்னைக்கு கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போறேன். உள்ளுக்குள்ள இருந்த உறுத்தல் மறைய அருணா முன்னால எட்டி பார்த்தா. சப்பாத்தியா? அதுக்கா இவ்வளவு கொலகொலன்னு மாவு பிணைஞ்சு வச்சிருக்கீங்க? விரலால எடுத்தப்போ முக்கால் கஞ்சி பதமா இருந்தது. பசை மாதிரி ஈசிக்கிட்டு ஒட்டுச்சு. துளி எடுத்து வாயில போட்டவ முகத்தை அஷ்ட கொணலாக்குனா. ஐயே, உப்பு போடலையா? ஸ்ரீதர் விழிச்சான். உப்பா போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே. வெறும் கோதுமை மாவு தான் பிசையணும்னு நீ எப்போவோ. அவன் கையில இந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வச்சாருன்னா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ச்சே, தப்பு என் பேர்ல தான். எவ்வளோ வந்து என்னமோ பொதுவா ஒளறினான்னு நானும் யோசிக்காம மடச்சியா இருந்து அவ பேச்சு என்ன பாதிக்கிறதுக்கு வேற இடம் கொடுத்திருக்கேன். உள் விவகாரம் பூரா தெரியாம இப்படி கண்டவளும் மூக்க நுழைக்கிற அளவுக்கு பலவீனமா இருந்திருக்கேன். மை காட், நல்ல வேலை கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு உடனே சமத்தா யோசிக்கவாது செஞ்சேன். இல்லாட்டி இதுவே பெரிய சண்டையாகி மாறாத கசப்பை எல்லாம் உண்டாக்கியிருக்கோம். சாரி ஸ்ரீதர், ஐ எம் வெரி சாரி. உங்க ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டு போச்சு இல்ல சொல்லவும் ஸ்ரீதர் ஆதரவா அவளை அணைச்சுக்கிட்டான். விடு அருணா, இன்னைக்கு டிஃபன் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுவோமா? டிஃபனா? சாப்பாடே இன்னும் முடியலையே. நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? மேஜை மேல வச்ச பாத்திரங்கள் வச்சபடியே இருக்க. நீ வராம தனியா நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டிருக்கேன் அருண்? சொன்ன ஸ்ரீதரோட கைய பிடிச்சு மேஜை முன்னாடி உட்கார வச்சு தானும் அவன் பக்கத்துல உட்கார்ந்தப்போ அருணாவுக்கு இதுவரைக்கும் இல்லாத பசி திடும்னு தோணுன மாதிரி இருந்தது. கதை முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளா வாழ்க்கையில 3வது நபரால வர குழப்பத்தை எடுத்து சொல்லி அந்த கதையை படிக்கிற நம்மள மாதிரி வாசகர்கள் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணுங்கிறதையும் புரிய வச்சிருக்காங்க எழுத்தாளர் சிவசங்கரி. ஓகே வீவர்ஸ், மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.